ஹலோ குட்டீஸ், நாம் இன்னைக்கு சாப்டர் 2, அதாவது மிருதங்க கிளாஸ் 2 இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கில் சாப்டர் 2 அதோட பிக்சர் ரீடிங் பார்க்குறோம். இதை பற்றி கிளாஸில் டீச்சர்ஸ் இந்த பேஜ் எடுக்க சொல்லிவிட்டு உங்களை பார்க்க சொல்லி இதை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் they will ask you questions like this. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குழந்தைங்க அதுக்கு பதில் சொல்லணும். what do you see, என்ன பார்க்குறீங்க, how many children are there in the picture, இதில் எத்தனை குழந்தைங்க இருக்காங்க, வாட் ஆர் தி சில்ட்ரன் டூயிங், குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, ஹவ் ஆர் சில்ட்ரன் ஹேவிங் ஃபன், சில்ட்ரன் எப்படி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபன் பண்ணுறாங்க, அதுக்கு என்னென்ன செய்கிறாங்க, வாட் கேம்ஸ் டு யூ ப்ளே, நீ என்னென்ன மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடுவ. இதெல்லாம் கிளாஸ் ரூமில் இந்த பிக்சரை கொஞ்சம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிவிட்டு கிளாஸ் டிஸ்கஷனில் டீச்சர்ஸ் வச்சுருப்பாங்க இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் லேட்டஸ்ட் ரீட் அவுட் இது ரீட் பண்ணணும். இதில் 4 செக்ஷன்ஸ் இருக்குது. லெட்டஸ் பிக்சர் ரீடிங், லெட்டஸ் ரீட், லெட்டஸ் ஸ்பீக், அடுத்தது லெட்டஸ் ரைட், அடுத்தது லெட்டஸ் டூ. இந்த லெட்டஸ் டூ நீங்கள் பண்ணணும், மற்றதெல்லாம் டீச்சர்ஸ் வில் ஹெல்ப் யூ இல்லையா. இப்போது இதில் லெட்டஸ் ரீட், முன்னாடி பிக்சர் ரீட் பண்ணோம், அது ரிலேட்டடாகவே ஒரு ஸ்டோரியும் இருக்குது. செகண்ட் சாப்டர் அவுட் பார்க்கலாம் இன்றைக்கி. இட் வாஸ் அ ஹாலிடே, ஜீத் அண்ட் பேப்லி வேர் பிளேயிங். அன்றைக்கி ஒரு ஹாலிடே, லீவ், ஸ்கூல் அவங்களுக்கு லீவாக இருக்குது, விடுமுறை நாள். ஜீத் அண்ட் பேப்லி இவங்க 2 பேரும் 2 குழந்தைங்களும் விளையாடிட்டுருக்காங்க. தே பிளேட் மெனி கேம்ஸ், போத் ஆஃப் தெம் ஸ்கிப்டு த ரோப். நிறைய கேம்ஸ் விளையாடுறாங்க, 2 பேரும் சேர்ந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. ஒரு கயிறை வச்சு ஸ்கிப் பண்ணுவோம்ல, ஸ்கிப்பிங் ரோப், அது விளையாடுறாங்க. தே பிளேட் ஹைட் அண்ட் சீக், ஒளிஞ்சா முடிச்சு விளையாடுறாங்க. பேப்லி அண்ட் ஜீத் டிசைடட் டு ப்ளே பேட் அண்ட் பால். அப்புறம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, அவங்க 2 பேரும் பேட் அண்ட் பால் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. ஜீத் காட் ரெடி டு த்ரோ த பால். ஜீத் பாலை த்ரோ பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். ஜீத் த்ரோ த பால், பேப்லி ஹிட் த பால். அவன் தூக்கி போடுறான், பேப்லி என்ன பண்ணுறா, அடிக்கிற. The ball went into Mohit's garden, but his house was locked. அது மோஹித்தோட கார்டனுக்கு போயிடுச்சு பால், அவள் தூக்கி அடித்ததில். பட் his house was locked. அவங்க வீடு லாக் ஆகிருக்கு. they couldn't find the ball, so the game stopped. அவங்களால பாலை எடுக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட கேம் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகுது. பேப்லி நியூ ஹவு டு மேக் அ பால். பேப்லிக்கு தெரியுது எப்படி ஒரு பால் செய்யணும் அப்படின்றது. ஏன்னா அந்த பால் தான் பக்கத்து வீட்டில் காணா போச்சுல்ல. ஸோ தே காட் அ ஃபியூ ரேக்ஸ் பேப்பர் அண்ட் உல். அவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, சில குப்பைகள் கிடைக்கிது, ரேக்ஸ், கொஞ்சம் பேப்பர்ஸ் கிடைக்கிது, உள் கிடைக்கிது, நூல் மாதிரி ஏதோ கிடைக்கிது. பேப்லி ஆல்சோ பாட் அ பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். பிரிங்கோட பாஸ்ட் டென்ஸ், பாட்டு. அவளுக்கு இன்னும் என்ன கொண்டு வர அப்படின்னா, சின்ன கயிறு மாதிரி, இந்த நூல் மாதிரி கொண்டு வர. ஷீ ரோல்டு ரேக்ஸ், அந்த குப்பையெல்லாம் சுருட்டுறா. பேப்பர் அண்ட் உல், குப்பை, பேப்பர், அந்த உல் அண்ட் கிளாத் அதெல்லாம் சுருட்டி ஒரு பால் மாதிரி பண்ணிடுறா. தென் ஷீ டைடு த பால் வித் அ ஸ்ட்ரிங். அந்த நூல் மாதிரி இருக்கிறத வச்சு அதை நல்லா கட்டுறா. தே லைக் த நியூ பால், த கேம் ஸ்டார்டட் அகெயின். அவங்களுக்கு அந்த புது பால் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை வச்சு தே ஹாவ் ஸ்டார்டட் த கேம் அகெயின். அவங்க திரும்பவும் ஒரு கேம் விளையாடுறாங்க. திஸ் டைம், இந்த முறை என்ன ஆகுது, பேப்லி பிக்டு த பால், ஜீத் பிக்டு த பேட். இந்த வாட்டி பேப்லி தூக்கி போடுறான், இவன் அடிக்கிறான். பேப்லி த்ரூ த பால், த்ரோவோட பாஸ்ட் டென்ஸ், த்ரூ த பால். ஜீத் ஹிட் த பால் ஹார்ட், ரொம்ப ஹார்டாக அதை அடிச்சிடுறான். த பால் ஓப்பன்ட் அப் அண்ட் ஸ்கேட்டர்ட் இன் த ஏர். அந்த பால் பிரிச்சுக்கிட்டு காற்றுல எல்லாம் பறக்குது. பேப்லி ஜம்ப்ட் அண்ட் காட் அ பீஸ் ஆஃப், கேட்சுக்கு பாஸ்ட், காட் அ பீஸ் ஆஃப் ரேக். பேப்லி துள்ளி குதிச்சு ஒரு பீஸ் ஆஃப் ரேக் பிடிச்சிட்டு ஷீ ஜம்ப் அண்ட் ஷவுட்டட் அவுட்னு கத்துறா. ஏன்னா அது ஒரு பீஸ் ஆஃப் பால் பிடிச்சாலே அவுட் அப்படின்ற மாதிரி. ஸோ அகெயின்
இன்னொரு முறை இந்த லெசனை யூ ஹாவ் டு ரீட் அலாங் வித் மீ, என்னோட சேர்ந்து ரீட் பண்ணுங்கள். இட் வாஸ் அ ஹாலிடே. ஜீத் அண்ட் பேப்லி வேர் பிளேயிங். They played many games. Both of them skipped the rope. They played hide and seek. Babli and Jeet decided to play bat and ball. Jeet got ready to throw the ball. Jeet threw the ball. Babli hit the ball. The ball went into Mohit's garden, but his house was locked. They couldn't find the ball, so the game stopped. Babli knew how to make a ball. They got a few rags, paper, and wool. Babli also bought a piece of string. She rolled rags, paper, and wool to make a ball. Then she tied the ball with a string. They liked the new ball. The game started again. This time, Babli picked the ball. Jeet picked the bat. Babli threw the ball. Jeet hit the ball hard. The ball opened up and scattered in the air. Babli jumped and caught a piece of rag. She jumped and shouted out, out. Page number 11 இருக்கிற sight words, new words. This, a, how, also, they, after, and off. New words: skipped, through, courtyard, gathered, brought, picked. அகெயின் சைட் வேர்ட்ஸை ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் கொடுங்க. நியூ வேர்ட்ஸை ஸ்கிப்டுனா ஸ்கிப் பண்ணுறது. அவள் ஸ்கிப் பண்ணாங்க 2 பேரும் சேர்ந்து. த்ரோவோட பாஸ்டன்ஸு த்ரூ. கோர்ட்யார்ட் தெரியும், ஃப்ரண்ட்டில் இருக்கிற கொஞ்சம் இடம். கேதர்டு, பேக் யார்ட்னா வீட்டுக்கு பின்புறம் இருக்கிற இடம். கேதர்ட் சேகரிக்கிறது. ப்ராட், பிரிங்கோட பாஸ்டன்ஸ். பிக், பிக்டு எடுத்தேன் பிக்டு. ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்கள். இது கூட தனியாக ஒரு ஷார்ட்ஸ் நான் கொடுக்குறேன், இது ஸ்பெல்லிங் ரீட் பண்ணி. பேஜ் நம்பர் 13 லெட் அஸ் ஸ்பீக். வாட் கேம்ஸ் டு யூ லைக் டு ப்ளே வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் குழந்தைங்க. என்ன கேம்ஸ் உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட பிடிக்கும்? ஹைட் அண்ட் சீக், த்ரோ பால், இந்த மாதிரி கொக்கோ, என்ன கேம் பிடிக்குமோ அதை நீங்கள் சொல்லலாம். ஹாவ் யூ பிளேட் பேட் அண்ட் பால்? நீங்கள் பேட் அண்ட் பால் விளையாடிருக்கீங்களா? ஊனா எஸ் ஆர் நோ, இது நீங்களும் சொல்கிறது தான். Babli made a ball using a few rag, paper, wool and string. Have you tried to play a game using the things around you? What did you play? Name the things that you used to play. Talk about in the class. இப்போது நீங்கள் இந்த மாதிரி அவைலபிள் மெட்டீரியல்ஸை வச்சு ஏதாவது கேம்ஸ் விளையாடிருக்கீங்களா? அப்படி விளையாடிருந்தீங்கன்னா என்ன கேம், என்ன மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க? அந்த திங்ஸுன்றது அதை தான் மீன் பண்ணுறாங்க இங்கே. பார்த்தோன்னா ஒரு டயரில் கயிறு கட்டி மரத்தில் வி யூஸ் டு ப்ளே ஸ்விங் கேம்ஸ் விளையாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கேட்குறாங்க. கல்லெல்லாம் எடுத்து வச்சு மார்பிள்ஸ் விளையாடுவோம். ஸோ தீஸ் டைப் ஆஃப் கேம்ஸ் குழந்தைங்க நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணி என்ன கேம்ஸ் நீங்கள் விளையாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ 4th one 10th and 11th பேஜ் எகெயின் குழந்தைங்க ரீட் பண்ணிவிட்டு இந்த கொடுத்துருக்குற சென்டென்ஸை கரெக்ட் ஆர்டரில் நம்பரிங் பண்ணணும். ஆக்சுவலாக நான் இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். Babli hit the ball. Jeet threw the ball. The ball went into Mohit's garden. Jeet got ready to throw the ball. They lost the ball. ஃபர்ஸ்ட் ரெடியாக இருக்கணும், அப்புறம் தூக்கி போட்டிருக்கணும், அவள் அடிச்சிருக்கணும், பால் பக்கத்து வீட்டுக்கு மோஹித் வீட்டுக்கு போயிருக்கணும், அங்கே பால் தொலைஞ்சு போயிருக்கணும். இதுதான் ஆர்டர் இல்லையா? அப்படி தான் படித்தோம். பேஜ் நம்பர் 10 and 11, இது பேஜ் நம்பர் 11. பேஜ் நம்பர் 10, ஜீத் காட் ரெடி டு த்ரோ த பால். அவன் த்ரோ பண்ணுறதுக்கு ரெடி ஆனான், இது நம்பர் 1. ஜீத் த்ரூ த பால், அவன் தூக்கி போட்டுட்டான். Babli hit the ball, Babli அடிச்சிட்டா.
அது மோஹித் வீட்டு கார்டனுக்கு போச்சு. அங்கே வீடு கதவு பூட்டியிருக்கு. பட் ஹிஸ் ஹவுஸ் வாஸ் லாக்ட். ஸோ தே குட் நாட் ஃபைண்ட் த பால். த கேம் காட் ஸ்டாப். இதுதான் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். பேப்லி ஹிட் த பால், ஜீத் த்ரூ த பால். இப்போ எது ஃபஸ்ட்டு? காட் ரெடி டு த்ரோ த பால். ஜீத் காட் ரெடி டு த்ரோ த பால். செகண்ட் ஒன், ஜீத் த்ரூ த பால். தேர்ட் ஒன், பேப்லி ஹிட் த பால். ஃபோர்த், த பால் வெண்ட் இன் டு மோகித்ஸ் கார்டன். அங்கே போய் தே லாஸ்ட் த பால். Again, they started by making a new ball by picking up some of the things, rag, papers, wool இதெல்லாம் எடுத்து ஒரு பால் பண்ணி they have started playing. அப்போ அவன் தூக்கி அடிக்கும்போது பால் பிரிச்சுக்குது. த பேப்லி என்ன பண்ணுறா? ஜம்ப்ட் அண்ட் காட் அ பீஸ் ஆஃப் ரேக். ஒரே ஒரு பீஸை பிடிச்சிட்டு நீ அவுட்டுன்னு சொல்லிட்டு ஷி வாஸ் ஷவுட்டிங். ஸோ தட்ஸ் த எண்ட் ஆஃப் தி லெசன். இதுதான் இங்கே கேட்டிருக்கிறாங்க. பேஜ் நம்பர் 15ல் லெட்டஸ் ரைட் பார்க்கலாம். ரீட் த ஸ்டோரி அவுட் அகெயின் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். லெட்டஸ் ரைட் பார்ப்போம். இது பேஜ் நம்பர் 15. ரீட் த ஸ்டோரி அவுட் அகெயின் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இதை மறுபடியும் படிச்சுட்டு இந்த பிளாங்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போ ரைட் த நேம் ஆஃப் த சில்ட்ரன் இன் த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இருக்கிற சில்ட்ரனோட நேம்லாம் என்னென்ன? பேப்லி, ஜீத், மோஹித். மோஹித்துன்ற குழந்தை நேராக வரலைனாலும் அவனோட வீடை பற்றி பேசிட்டு இருந்தாலும் மோஹித்தையும் சேர்த்து நம்ம எழுதணும். ரைட் த ஐட்டம்ஸ் த சில்ட்ரன் யூஸ் டு மேக் அ பால். எதை யூஸ் பண்ணாங்க? ரேக். அப்படியே என்னோட சேர்ந்தே நீங்களும் எழுதலாம். பேப்லி, ஜீத், மோஹித். Write the items that the children used to make a ball. Ball பண்ணுறதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணாங்க? ரேக், பீஸ் ஆஃப் ஸ்ட்ரிங். ரேக் பேஜ் நம்பர் 12 இருக்குது. ஃபியூ ரேக்ஸ், பேப்பர், உல். அதை எடுத்துகிட்டு எதை வச்சு டைப் பண்ணாங்க? ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இது எல்லாமே நம்ம எழுதலாம். ரேக், பேப்பர், உல். இப்போ இன்னொரு டேஷிங் இருக்குன்னா ஸ்ட்ரிங் வச்சு அதை டைப் பண்ணாங்க அப்படின்னு எழுதலாம். ஆர்ஏஜி ரேக், பிஏபிஇஆர் பேப்பர், டபிள்யூஓஓஎல் உல், எஸ்டிஆர்ஐஎன்ஜி ஸ்ட்ரிங். ரைட் த ஆப்போசிட் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ். ஒன் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ. அப், டவுன், இன், அவுட். இன் அண்ட் அவுட். ஓப்பன். அப்புன்னா மேலே, டவுன்னா கீழே, இன்னுனா உள்ள, அவுட்னா வெளியில். ஓப்பன் திறக்கிறது, க்ளோஸ் மூடுறது. ஃபேட் குண்டாக இருக்கிறது, தின் ரொம்ப மெல்லிஸாக இருக்கிறது. ஹாட் சூடு, கோல்டு குளிர்ச்சி. ஸ்மால் சின்னது, பிக் பெருசு. அப், டவுன், இன், அவுட், ஓப்பன், க்ளோஸ், ஃபேட், தின், ஹாட், கோல்ட், ஸ்மால், பிக். இப்போ பேஜ் நம்பர் 16ல் அதே லெட்டஸ்ட் ரைட்டில் சி ஜாயின் த சென்டென்சஸ். 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க யூஸிங் அண்ட். அண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி. இது ஒரு கன்ஜக்ஷன், கனெக்டர்னு சொல்லலாம். ஒரு கன்ஜக்ஷன் வேர்டை பயன்படுத்தி 2 சென்டென்ஸஸ் சேர்க்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரைட் இட் இன் த கிவன் ஸ்பேஸ். ஸ்பேஸ் கீழே கொடுத்துருக்காங்க 2 லைன். அதில் நம்ம எழுதணும். ஒன் ஹாஸ் பீன் டன் ஃபார் யூ. உங்களுக்காக ஒன்று ஆல்ரெடி புக்கில் கொடுத்துருக்காங்க. சுரேஷ் வென்ட் டு ஸ்கூல். சுரேஷ் வென்ட் டு ஸ்கூல். கோபால் வென்ட் டு ஸ்கூல். சுரேஷ் அண்ட் கோபால் வென்ட் டு ஸ்கூல். சுரேஷும் கோபாலும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. 2 பேரும் ஸ்கூல் போயிருக்காங்க. ஸோ ஏன் 2 தனித்தனியாக எழுதிக்கிட்டு சுரேஷ் அண்ட் கோபால் வென்ட் டு ஸ்கூல் போட்டாச்சு. இது உங்களுக்காக அவங்களே கொடுத்துருக்காங்க. ஐ லைக் டு ஈட் மேங்கோஸ். ஐ லைக் டு ஈட் கிரேப்ஸ். ஐ லைக் டு ஈட். இது 2துலேயும் காமனாக இருக்கிறது என்னது? ஐ லைக் டு ஈட். அப்போ இது ஒரு முறை வந்தால் போதும். ஐ லைக் டு ஈட் மேங்கோஸ் and
grapes. எனக்கு மாம்பழமும் கிரேப்ஸும் சாப்பிட பிடிக்கும். எனக்கு மாம்பழம் சாப்பிட பிடிக்கும், கிரேப்ஸ் சாப்பிட பிடிக்கும் அப்படி சொல்கிறத தாண்டி எனக்கு மாம்பழமும் கிரேப்ஸும் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு எழுதியாச்சு. இந்த கேட் சேட் ஆன் த மேட். கேட் வந்து எதில் உட்காந்துட்ருக்கு? மேட்டில். இந்த டாக் சேட் ஆன் த மேட். டாகும் மேட்டில் உட்காந்துருக்கு. அப்போ கேட்டும் டாகும் தான் வித்தியாசம். மற்றது இதெல்லாம் சேம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? தி கேட், முதல்ல கேட், அப்புறம் யார்? அப்புறம் மேலும் அண்ட் தி டாக். The cat and dog sat on the mat. The cat and dog sat on the mat. This ball has yellow dots on it. This ball also has green dots on it. This ball has என்ன எழுதணும்? this ball, அந்த ஒரு பால் தான். அந்த பாலில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது? This ball has yellow and also green dots on it. அவ்வளோதான். அந்த பால் மேலே எல்லோவும் க்ரீன் டாட்ஸும் இருக்குது. அண்ட் ஆல்சோ மேலும் நம்ம அதனால அண்ட் ஆல்சோ அப்படின்னு நம்மளும் இங்கேயும் போட்டுக்கிட்டோம். திஸ் பால் ஹேஸ் yellow dots on it. This ball also has green dots on it. This ball has yellow and also green dots on it. Okay. There are tables in my classroom. There are chairs in my classroom. There are tables and chairs in my classroom. Tablesum இருக்கு, chairsum இருக்கு. அதையே ரெண்டு ட்ரிப் சொல்லிக்கிட்டு. Tables and chairs in my classroom. There are tables and chairs in my classroom. Okay. எழுதுங்க. இதுவும் தனியாக ஒரு ஷார்ட்ஸாக நான் போடுறேன். இப்போ லெட்டஸ் டூ. இது ஆக்டிவிட்டி கார்னர். இது நீங்கள் தான் பண்ணணும். இருந்தாலும் ஐ வில் எக்ஸ்பிளைன் திஸ். சூஸ் அ பார்ட்னர். இமேஜின் யூ போத் ஆர் பேப்லி அண்ட் ஜீத். எனாக்ட் த ஸ்டோரி. அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பேப்லி அண்ட் ஜீத், நான் தான் பேப்லி நான் தான் ஜீத்துன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன செய்யுங்க? விளையாடுங்க. யூ மே யூஸ் சம் வேர்ட்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி ஃபார் டயலாக்ஸ். உங்கள் டயலாக் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எங்கேருந்து வேர்ட்ஸ் எடுத்துக்கலாம்? யூ கேன் யூஸ் தி வேர்ட்ஸ் ஃப்ரம் தி ஸ்டோரி. ஆஸ்க் யுவர் கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் பேரண்ட்ஸ். பி என்ன கொடுத்துருக்காங்க? உங்கள் கிராண்ட் பேரண்ட்டையோ அவங்க என்னென்ன விளையாண்டாங்க அவங்கள சைல்ட்ஹுட்டில். டு டெல் யூ அபவுட் அ கேம் தட் தே ஹேட் பிளேட் இன் தேர் சைல்ட்ஹுட். அவங்க சைல்ட்ஹுட்டில் என்னென்ன கேம் விளையாண்டுருக்காங்க அதில் ஏதோ ஒரு கேமை பற்றி சொல்லுங்கள். ஃபைண்ட் அவுட் அபவுட் இட் இன் டீட்டெயில். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு எழுதிக்கோங்க. த நெக்ஸ்ட் டே ஸ்பீக் அபவுட் இட் இன் த கிளாஸ். உங்கள் கிளாஸில் போய் அதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேசுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஓகே குட்டீஸ், பாய்.